அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக்கல்லாஹ். எல்லா புகழும் கடவுள் ஒருவருக்கு மட்டுமே. உண்மையான கடவுளாகிய அவர் ஒருவரை தவிர வேறு தெய்வமில்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அவர் தனித்தவர், இணையில்லாதவர். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு குர்ஆன் மட்டும்தான் மார்க்கத்திற்கான ஆதாரம் அப்படிங்கிற விஷயத்தை குறித்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் தங்களுடைய வாழ்க்கை திட்டமாக அல்லது மார்க்கத்திற்கான ஆதாரமாக குர்ஆனை மட்டும்தான் பின்பற்றணும், குர்ஆன் அல்லாத மற்ற விஷயங்களை பின்பற்றக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் மூலமாக நமக்கு இட்ட கட்டளைகள் குறித்த வசனங்களை நாம் பார்த்தோம். அது குறித்த செய்திகளை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இப்போ ஹதீஸ்களின் நிலையை குறித்து நாம் பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். காரணம் என்னன்னா, தரீக்காவை பின்பற்றிய மக்கள் ஒரு காலகட்டத்தில் தரீக்காவுடைய நிலையில் இருந்த குறைபாடுகள், அதில் இருந்த அவலங்களை குறித்து ஆராய்ந்து உணர்ந்து இந்த தரீக்கா அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கான ஆதாரமாக இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு அதை கைவிட்டுறாங்க. அதை தொடர்ந்து இமாம்களை மதுஹபின் அடிப்படையில் பின்பற்றிய மக்கள் இமாம்களை பின்பற்றுவது தனிமனித வழிபாடு, தனிமனித வழிபாட்டுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக உணரக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ்வுடைய கிருபையில் அவங்க அடைகிறாங்க. அதன் காரணமாக இமாம்களை பின்பற்றுகின்ற அந்த அவல செயலை அவங்க கைவிடுறாங்க. ஏன் இமாம்களை பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அன்றைக்கு அவர்கள் முன் வைக்கப்பட்ட சான்று ஆதாரம் குர்ஆனுடைய வசனங்கள் தான். காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லும்போது, கிறிஸ்தவர்கள் தங்களுடைய அறிஞர்களை, அஹ்பார்களையும் பாதிரியார்களையும் கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். அவர்கள் தாங்களாக உருவாக்கி கொண்ட துறவரத்தை நாம் திணிக்கவில்லை, அதில் அவர்கள் பேணுதலாக இருக்கவும் இல்லை, அவர்களிலே பெரும்பாலானவர்கள் பாவிகளாக இருக்கின்றார்கள் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க. அதன் அடிப்படையில் இமாம்களை பின்பற்றுவது இணைய வழிபாடு அப்படிங்கிறத மக்கள் உணர்றாங்க. நம்முடைய சகோதர சகோதரிகள் உணர்றாங்க. உணர்ந்து இமாம்களை பின்பற்றுகின்ற அந்த செயலை கைவிடுறாங்க. காரணம், இமாம்களை ஏன் பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹதீஸை கூட அவங்க ஒரு காரணமாக சொல்லுவாங்க. எப்படி, அதி இப்னு ஹாத்திம்னு ஒரு சஹாபி இருந்தார். அவர் கிறிஸ்தவராக இருந்து இஸ்லாத்தை தழுவியவர். அவர் முஹம்மது நபிட்ட போய் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் எங்களுடைய இமாம்களை, அதாவது எங்களுடைய பாதிரிமார்களை கடவுளாக ஆக்கலையே, ஆனால் அல்லாஹ் இப்படி சொல்றாங்களேன்னு கேட்கும்போது அதுக்கு முஹம்மது நபி சொன்ன பதிலாக, காலில் விழுந்து வணங்குறதா வணக்கம் கிடையாதுங்க. எதை ஹலால்னு உங்களுடைய இமாம் சொல்றாரோ அதை நீங்க ஹலால்னு ஏத்துக்கிறீங்க, எதை ஹராம்னு உங்க இமாம் சொல்றாரோ அதை நீங்க ஹராம்னு ஒத்துக்கிறீங்க. அதன் அடிப்படையில் நீங்க செயல்படுறீங்க. அந்த இமாம்கள் எப்படி ஹலால் ஹராம தீர்மானிக்கிறாங்கன்றா, அல்லாஹ்வால ஹராமாக்கப்பட்டதை இமாம்கள் ஹலால் என்று கூறுகின்றார்கள், அல்லாஹ்வால் ஹலாலாக்கப்பட்டதை இமாம்கள் ஹராம் என்று கூறுகின்றார்கள். அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மக்களாக நீங்க ஆயிடுறீங்க. அதை நீங்க பின்பற்றுகின்ற மக்களாக ஆவதன் மூலமாக நீங்க இணைய வழிபாடு செய்யறீங்க, ஷிர்க் வைக்கிறீங்க. காரணம், ஹலாலையும் ஹராமையும் தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்குமே இல்லை இப்படிங்கிற கருத்தை அவர்கள் முன் எடுத்து வைக்கப்பட்டு, அதன் அடிப்படையில் இமாம்களை பின்பற்றுகின்ற செயல் தவறுன்னு உணர்ந்து அதை கைவிட்டுறாங்க. அதை தொடர்ந்து ஹதீஸ்களை பின்பற்றக்கூடிய மக்களாக, ஆனால் தங்களுடைய வாய்களால் என்ன சொல்றாங்க, நாங்கள் குர்ஆனை ஹதீஸையும் பின்பற்றக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. உண்மை நிலை என்னன்னா, இன் ரியாலிட்டி அவர்கள் குர்ஆனை பின்பற்றுவதே கிடையாது. குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுவதாக தங்களுடைய வாயால் சொல்லக்கூடிய அந்த மக்கள் முற்றிலுமாக குர்ஆனை புறக்கணித்து விட்டு ஹதீஸை மட்டுமே தங்களுடைய மார்க்கத்திற்கான ஆதாரமாக கொண்டு செயல்படுவதை நம்மால பார்க்க முடியும். எப்படி இமாம்களை பின்பற்றுவது குற்றமோ அதே மாதிரி தான் ஹதீஸ்களை பின்பற்றுவதும் குற்றம். உதாரணத்துக்கு, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 விஷயங்களை மட்டுமே தடை செய்யப்பட்ட உணவாக நமக்கு கற்பிக்கிறாங்க, நமக்கு கட்டளையிடுறாங்க. 1, தானாக இறந்து போனது. 2வது, ரன்னிங் பிளட், ஓடுற ரத்தம். 3வது, பன்றியின் இறைச்சி. 4வது, அல்லாஹ் அல்லாதவற்றிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது.
இது தவிர வேற ஒன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்யப்பட்டதாக நமக்கு குர்ஆன் மூலமா சொல்லல. ஆனா கழுதைக்கறியை அல்லாஹ்வுடைய தூதர் ஹராமாக்கி விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸை இவங்க கொண்டு வராங்க. ஆக எப்படி இமாம்களை பின்பற்றுவது இணைய வழிபாடோ அதே மாதிரி தான் ஹதீஸ்களை பின்பற்றுவதும் இணைய வழிபாடு அப்படின்னு குர்ஆன் நமக்கு தெள்ள தெளிவா சொல்லுது. இன்றைய தினம் கழுதைக்கறியை அல்லாஹ்வுடைய தூதர் ஹராமாக்கி விட்டார் அப்படின்னு ஒரு கருத்து ஹதீஸ்ல சொல்லப்படும். அதன் அடிப்படையில் கழுதைக்கறியை பெரும்பாலான மக்கள் சாப்பிடுறதில்லை. அதாவது கழுதைக்கறியை சாப்பிட்டு தான் ஆகணும்னு சட்டம் கிடையாது. ஆனா கழுதைக்கறியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா குற்றம். கழுதைக்கறி சாப்பிடாட்டி குற்றம் கிடையாது, சாப்பிடவே கூடாதுன்னு சட்டம் இயற்றுவது தவறு. அதாவது ஏற்புடையது அல்ல, ஆகுமானது அல்ல என்று தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் நம்மை படைத்து பாதுகாக்கின்ற நம்முடைய இரட்சகராகிய கடவுளுக்கு மட்டுமே உரிய ஒரு உரிமை, அது உரிய ஒரு செயல். அப்படி இருக்கும்போது அந்த செயலை, அந்த தன்மையை மனிதர்களுக்கு நாம் கொடுக்கும்போது நிச்சயமாக எந்த மனிதருக்கு நாம் அதை கொடுக்கின்றோமோ அந்த மனிதரை அல்லாஹ்வுக்கு இணையாக ஏற்படுத்தியதாக ஆகிவிடும். இதுதான் உண்மை. இப்ப ஹதீஸ்களின் நிலையை குறித்து நாம ஏன் சொல்ல வரோம்னு சொன்னா, தரீகாவை கைவிட்டு விட்டு, இஜ்மாவு கியாஸை கைவிட்டு விட்டு, மதுஹபுகளை கைவிட்டு விட்டு வந்த நம்முடைய சகோதர சகோதரிகள் ஹதீஸ்களையும் ஆராய்ந்து பார்ப்பார்களேயானால் இவர்கள் கைவிட்டு விட்டு வந்த அந்த விஷயங்களுக்கும் இந்த ஹதீஸ்களுக்கும் இடையில எந்த வேறுபாடும் இருக்காது. ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே ஒரே மாதிரியானவை. இவைகளில் எவற்றை நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கான ஆதாரமாகிய குர்ஆனோடு சேர்த்து பின்பற்றுவோமேயானால் நிச்சயமாக மன்னிப்பிற்கு அப்பாற்பட்ட குற்றமாகிய இணைய வழிபாட்டை செய்த பாவியாக ஆகிவிடுவோம் என்பதை நாம தெளிவா உணர்ந்துக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் இன்றைக்கு நாம ஹதீஸை பத்தி மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். அல்லாஹ் 4:82 நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி 4வது அத்தியாயத்தின் 82வது வசனத்துல இந்த குர்ஆன் அல்லாஹ்வை தவிர வேறு எவரிடமிருந்தேனும் வந்திருக்குமேயானால் இதில் அநேக முரண்பாடுகள் நீங்கள் கண்டிருப்பீர்கள். சோ அல்லாஹ்வால இறக்கப்பட்ட வஹியானது முரண்பாடுகளுக்கு அப்பாற்பட்டதுன்னு இந்த வசனம் சொல்லுது. ஆனா ஹதீஸை பின்பற்றுகின்ற மக்கள் அல்லது ஹதீஸை மக்களிடத்தில் உபதேசிக்கக்கூடிய உலமாக்கள், ஆலிம்கள் அல்லது தங்களை மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் ஹதீஸ்களும் வஹியே அப்படின்னு வாதம் பண்ணக்கூடிய ஒரு துர்பாகிய நிலையை நம்மால பார்க்க முடியுது. ஹதீஸ்களும் வஹிதானா? வஹிண்டா என்ன? வஹிக்கான அளவுகோலாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? மிக முக்கியமானது, இந்த குர்ஆனை நாமே இருக்கிறோம், நாமே பாதுகாப்போம். அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்கு உட்பட்டது வஹி. மனித கரங்கள் அதன்னு நுழைந்து சிதைத்து விட முடியாதவாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால பாதுகாக்கப்பட்ட நிலையில வஹி இருக்கும்போது இன்றைக்கு இந்த மக்கள் பின்பற்றுகின்ற ஹதீஸ்கள், சோ கால்ட் ஹதீஸ்கள் என்று சொல்லப்படுபவை கடவுளால் பாதுகாக்கப்பட்டவைகள் தானா? அல்லாஹ்வால பாதுகாக்கப்பட்ட நிலையில தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் இருக்கா? ஒன்னு. ரெண்டாவது, முரண்பாடுகளுக்கு அப்பாற்பட்டது அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வஹி அப்படின்னு சொல்லப்படும் போது, ஏன்னா இந்த குர்ஆன் எனக்கு வஹியாக அருளப்பட்டுள்ளதுன்னு முஹம்மது நபி சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த வஹி முரண்பாடுகளுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லி 4:82 சொல்லுது. இந்த ஹதீஸ்கள் முரண்பாடுகளுக்கு அப்பாற்பட்டவைகள் தானா அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்த்துருவோம். முதல்ல இந்த ஹதீஸ்கள் 3 நிலைகளிலே முரண்படக்கூடியதாக இருக்கு. ஒன்னு, தனக்குத்தானே முரண்படுது. அதாவது ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ்க்கு முரண்படக்கூடிய நிலையை நம்மால பார்க்க முடியுது. இரண்டாவது, அறிவியல் சார்ந்த நிரூபிக்கப்பட்ட உண்மைகளுக்கு முரண்படக்கூடியதாக இருக்கு. மூணாவது, அல்லாஹ்வுடைய வேதமாகிய மனிதர்களுக்கான மார்க்கமாக அல்லாஹ்வால் விதிக்கப்பட்ட குர்ஆனுக்கு முரண்படக்கூடியதாக இருக்கு. இதுதான் உண்மை. எப்படி இவை முரண்படுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதல்ல தனக்குத்தானே முரண்படுது. முஹம்மது நபியினுடைய கட்டளையாக ஹதீஸ்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த குர்ஆனை தவிர வேறு எதையுமே நீங்க எழுதக்கூடாது அப்படின்னு முஹம்மது நபி கட்டளையிட்டதாக ஹதீஸ் சொல்லுது. நாம இப்ப நாங்க உங்க இடத்துல சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் அனைத்திற்கும் புத்தகத்தின் பக்கம் முதற்கொண்டு எங்களால் உங்களுக்கு ஆதாரம் கொடுக்க முடியும். கற்பனையோ அல்லது நாங்களாக இட்டுக்கட்டியோ இந்த விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லல. நாங்கள் உங்களிடத்துல எடுத்து வைக்கின்ற ஹதீஸ்கள் அனைத்திற்கும் ஆதாரங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்க உங்களுக்கு கொடுப்போம். புத்தகம், அந்த வால்யூம்,
பேஜ் நம்பர் வரைக்கும் எங்களால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால இதை நீங்க மறந்துடாதீங்க, நினைவில் வச்சுக்கிறீங்க. முதல்ல ஒரு ஹதீஸ் இப்னு சயீத் அல் குத்ரிங்கிறவர் சொல்றாரு, குர்ஆனை தவிர வேறு எதையும் என்னிடமிருந்து எழுதாதீர்கள், எவரேனும் அவ்வாறு எழுதியிருப்பீர்களேயானால் அதை அழித்து விடுங்கள் அப்படின்னு முகமது நபி சொன்னதாக ஹதீஸ் இருக்கு. எல்லாமே சஹியான ஹதீஸ். ஹதீஸ்களை 4 விதமா இவங்களே பிரிச்சு வச்சிருக்காங்க. சஹி, ஹசன், லைஃப், மௌலு. தரத்தை இவங்களே பிரிச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அந்தஸ்தை கொடுத்து அதுக்கு இடையில உலமாக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய போராட்டமே நடக்கிறது இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியும். ஒருத்தர் லைஃபும் பாரு, இன்னொருத்தர் சஹிம் பார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, விரலை ஆற்றுறது சஹின்னு ஒருத்தர் சொல்லுவார், விரலை நீட்டிட்டு இருக்கிறது தான் சஹி, ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குன்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லுவார். இந்த சண்டை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் முடிவை எட்டப்படாம இந்த போரானது தொடர்ந்துகிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா, ஒவ்வொரு ஆலிம்களுக்கு பின்னால அல்லது மார்க்க அறிஞர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகின்ற ஒவ்வொருத்தருக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. தங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக மிக பெரிய அளவில் இவர்கள் பிரயத்தனம் செய்யறத நம்மால பார்க்கலாம். நாம ஈஸியா பார்க்கலாம். இவர் சொல்றதுதான் சரின்னு இவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய மக்கள் மற்றவங்கள்ட்ட போய் வாதிடுவாங்க. அவர் சொல்றதுதான் சரின்னு அவரை நம்பக்கூடியவங்க வாதம் செய்யக்கூடிய ஒரு அவல நிலையை நம்மால பார்க்க முடியும். ஆனா முஹம்மது நபி சொன்னதாக ஹதீஸ்கள் இந்த குர்ஆனை தவிர வேற எதையுமே எழுதாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, ஸைத் இப்னு தாபித் அப்படிங்கிறவரு முஆவியாங்கிற கலீஃபா அவரிடத்துல போறார். போறவர் என்ன செய்யறாரு, முஹம்மது நபி காலத்துல நடந்த ஒரு சரித்திரத்தை அவரிடத்துல சொல்றார். அந்த சரித்திரத்தை கேட்ட கலீஃபா முஆவியா அதுல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தன்னிடத்துல இருக்கக்கூடிய எழுத்தரை கூப்பிட்டு இதை எழுதுங்கன்னு சொல்றார். அந்த எழுத்தர் அதை எழுத தொடங்கும் போது சரித்திரத்தை அவரிடத்துல சொன்ன ஸைத் இப்னு தாபித் என்ன சொல்றாரு, குர்ஆனை தவிர வேற எதையும் என்னிடமிருந்து எழுதக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னதோட முஆவியா அந்த எழுத்தரை எழுதாதீங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டதாக ஒரு ஹதீஸ் இருக்கு. மூணாவது உலூம் அல் ஹதீத். அதுல இப்னு அல் சலா அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு, அபூ ஹுரைரா அறிவித்ததாக சொல்றார். அபூ ஹுரைரா அறிவித்ததாக சொல்றார். அல்லாஹ்வுடைய தூதர் வெளியே வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வெளியே வரும்போது நாங்க எல்லாரும் எழுதிட்டு ஹதீஸ்களை எழுதி கொண்டிருந்தோம். ஹதீஸ்களை நாங்கள் எழுதி கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில இருந்து எங்களிடத்துல வெளியில் வந்து என்ன நீங்க எழுதிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். என்ன நீங்க எழுதிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். அதுக்கு நாங்க சொன்னோம், உங்களிடமிருந்து நாங்கள் செவியேற்ற ஹதீஸ்களை எழுதி கொண்டிருக்கின்றோம். உங்களிடமிருந்து நாங்கள் செவியேற்ற ஹதீஸ்களை எழுதி கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு நாங்க சொன்னோம். அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பதிலளித்ததாக அபூ ஹுரைரா சொன்னார். இவங்க பதிஞ்சு வச்சிருக்கிறாங்க. கடவுளுடைய புத்தகத்துடன் இன்னொரு புத்தகமா அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டுட்டு, அதுக்கு உங்களை பத்தி நாங்க பேசக்கூட கூடாதா அப்படின்னு அபூ ஹுரைரா கேட்டாராம். கேட்டதுக்கு தாராளமா நீங்க பேசுங்க, அது நல்லது, ஆனா எதையுமே எழுதாதீங்க, எதையுமே எழுத்து வடிவத்தில் நீங்க பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதாக இதை கேட்டுட்டு நாங்க ஹதீஸ்கள் அனைத்தையும் சேகரித்து, யார் யாரெல்லாம் என்னென்ன ஹதீஸ்கள் எழுதியிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் சேகரித்து நெருப்புல போட்டு எரிச்சிட்டோம் அப்படின்னு இந்த புத்தகத்துல அபூ ஹுரைரா அறிவித்ததாக இந்த செய்தி பதியப்பட்டிருக்கு. தொடர்ந்து தக்கீத் அல் இல்ம் அப்படிங்கிற ஒரு புத்தகம், அதுல இதே அபூ ஹுரைரா சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களிடத்துல என்ன சொன்னார்னு சொன்னா, ஹதீஸ்களை எவருமே எழுதக்கூடாது. சில மக்கள் ஹதீஸ்கள் எழுதுறத கேள்விப்பட்டு மிம்பர்னு சொல்லுவாங்க, பள்ளிவாசல்ல பிரசங்கம் பண்ணக்கூடிய இந்த பிரசங்க மேடை, அந்த மேடையில ஏறி அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் எழுதியதாக நான் செவியுற்ற அந்த புத்தகங்கள் என்ன அப்படின்னு கேட்கிறார். கேட்டதோட நான் ஒரு சாதாரண மனிதர் தான், நான் ஒரு சாதாரண மனிதர், ஆகையினால என்னை குறித்து யாரும் எதையுமே எழுதாதீங்க, அப்படி எழுதியிருந்தா அது எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வாங்க. உடனே அபூ ஹுரைரா சொல்றாரு, அப்படி கொண்டு வரப்பட்ட அந்த செய்திகள் அனைத்தையும் அந்த ஹதீஸ்கள் அனைத்தையும் நாங்க நெருப்புல போட்டு எரிச்சிட்டோம். எதுக்காக நம்ம இதை சொல்றோம்னா, ஹதீஸ்கள் எழுதுவதை முஹம்மது நபி தடுத்ததாக இவங்களே ஹதீஸை பதிஞ்சு வச்சுட்டு லட்சக்கணக்கான ஹதீஸ்களை எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்திலேயே ஹதீஸ்களை எழுதிய மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளைக்கு மாறு செஞ்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரின் உபதேசத்துக்கு மாறு செய்தவர்கள் தான் இந்த ஹதீஸை எழுதிய ஆசிரியர்கள். இதை நாம நிச்சயமா சிந்திச்சு பார்த்தா புரிஞ்சுக்கலாம். எதை செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதரை கட்டளையிட்டாரோ
அதையே செய்தவர்கள் தான் இன்றைக்கு ஹதீஸ்களை எழுதிய ஆசிரியர்கள். அடுத்த ஒரு இது இப்னு ஹம்பல். இப்னு ஹம்பல்ங்கிறன்னா அஹமது இப்னு ஹம்பல் தன்னுடைய புத்தகமாகிய முஸ்னத் அஹமதில் எழுதியிருக்கிறார். அப்துல்லா இப்னு உமர் கூறியதாக, அப்துல்லா இப்னு உமர் சொன்னாரு, ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் வெளியில வந்து என்ன சொல்றாங்க, நான் சென்று விட்டால் நான் மரணம் அடைந்து விட்டால் கடவுளுடைய புனித புத்தகம் அந்த ஒரு புத்தகத்தை தான் நீங்கள் உறுதியாக பின்பற்ற வேண்டும். நான் என்னுடைய மரணத்துக்கு பின்னால நீங்கள் அல்லாஹ்வுடைய புத்தகத்தை தான் உறுதியாக பின்பற்ற வேண்டும், உறுதியாக கடைபிடிக்க வேண்டும், அதன் அடிப்படையில் நீங்கள் செயல்பட வேண்டும். அது எதை ஹராம் என்று கூறுகின்றதோ அதை நீங்கள் ஹராம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை ஹலால் என்று கூறுகின்றதோ அதை ஹலால் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது எதை அனுமதிக்கின்றதோ அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும், எதை தடுக்கின்றதோ அதை நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னதாக இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுதுங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம், ஏராளமான ஹதீஸ் இருக்குது. தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஒரு விஷயமே இந்த ஹதீஸ்கள் எந்த அளவுக்கு முரண்பாடுகளை உடையது அப்படிங்கிறதுக்கு உண்டான தெளிவான ஆதாரமா உங்களுக்கு இருக்கும். ஹஜ்ஜத்துல் விதா எல்லாருக்குமே தெரியும், முஹம்மது நபியினுடைய கடைசி செர்மன், இறுதி ஜும்மா குத்துபா. இந்த பிரசங்கம் குறித்து 3 விதமாக ஹதீஸ் புத்தகங்கள் பதிவு செஞ்சு வச்சிருக்கு. அதுல ஒன்னு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் உங்கள்கிட்ட 2 விஷயத்தை விட்டுட்டு போறேன், அதை நீங்கள் பற்றி கொண்டிருக்கும் காலம் எல்லாம் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். முஸ்லீம்ங்கிற புத்தகத்துல அதே மாதிரி இப்னு ஹம்பல் இவங்க 2 பேர் இதை பதிஞ்சு வச்சிருக்காங்க. நான் உங்கள்கிட்ட 2 விஷயத்தை விட்டுட்டு போறேன், அதை நீங்கள் பற்றி கொண்டிருக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். ஒன்னு, அல்லாஹ்வுடைய புத்தகம், த புக் ஆஃப் காட், கடவுளின் புத்தகம். 2வது என்னுடைய குடும்பம், அல்லாஹ்வுடைய புத்தகத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் நான் உங்கள்கிட்ட விட்டுட்டு போறேன், இதை நீங்கள் பற்றி கொண்டிருக்கும் காலம் எல்லாம் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். இந்த ஹஜ்ஜத்துல் விதா பிரசங்கத்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த விஷயத்தை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஷியா முஸ்லிம்கள் தங்களுடைய கொள்கையாக எடுத்துக்கிட்டாங்க. அவர்களுடைய கொள்கையே குர்ஆன் பிளஸ் முஹம்மது நபி மற்றும் அவருடைய குடும்பம். நீங்க பஞ்சாலாம் தூக்குறாங்களே, முஹம்மது நபி, ஃபாத்திமா, அலி, ஹசன், ஹுசைன், இந்த 5 தான் அவங்களுடைய கொள்கை. இந்த 5 கொண்டு நரக நெருப்பை நாங்கள் குளிர்வித்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை உடையவர்களாக அவங்கள்ட்ட நீங்க பேசினாலே உங்களுக்கு தெரியும். இந்த 5 கொண்டு நரக நெருப்பை கூட நாங்கள் குளிர்வித்துக் கொள்வோம் அப்படிங்கிற நிலைப்பாடு அவங்களுடையது. இது ஒரு ஹஜ்ஜத்துல் விதாவுடைய பதிவு. 2வது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் உங்களிடத்திலே 2 விஷயத்தை விட்டுட்டு போறேன், அதை நீங்கள் பற்றி கொண்டிருக்கும் காலமெல்லாம் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். அது அல்லாஹ்வுடைய புத்தகம் குர்ஆன், 2வது என்னுடைய சுன்னத்து. அல்லாஹ்வுடைய புத்தகத்தையும் என்னுடைய சுன்னத்தையும் நான் உங்கள்கிட்ட விட்டுட்டு போறேன், இதை நீங்கள் பற்றி கொண்டிருக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் சொல்லி முஹம்மது நபி சொன்னதாக 2வது அறிவிப்பு சொல்லுதுங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஹதீஸ பதிஞ்ச ஹதீஸ் கலை வல்லுநர்கள் அல்லது இந்த ஹதீஸின் ஆசிரியர்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக இதை லைஃபான ஹதீஸ்னு சொல்றதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, குர்ஆனையும் ஹதீஸையும் நான் உங்கள்கிட்ட விட்டுட்டு போறேன், அதை நீங்கள் பற்றி கொண்டிருக்கும் காலமெல்லாம் வழி தவறவே மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஹதீஸை பதிஞ்ச ஹதீஸ் கலை வல்லுநர்கள் அனைவருமே ஏகோபித்து சொல்லக்கூடிய கருத்து என்னண்டா, இந்த ஹதீஸ் லைஃபான ஹதீஸ். ஆனா இந்த லைஃபான ஹதீஸை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான முஸ்லிம்கள் பின்பற்றுகின்றார்கள். ஹதீஸை பின்பற்றுவதே தப்பு, தாங்கள் பின்பற்றுகின்ற ஹதீஸையாவது ஒழுங்கா பின்பற்றுறாங்களான்னு சொன்னா அதுவும் இல்லை. இது லைஃப்னு சொல்லிட்டு இதை பின்பற்றக்கூடிய ஒரு நிலையை நம்மால பார்க்க முடியுது. மூணாவதாகவும் ஒரு அறிவிப்பு இருக்குது. அதுல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் ஒன்னே ஒன்னை உங்கள்கிட்ட விட்டுட்டு போறேன், அதை நீங்கள் பற்றி கொண்டிருக்கும் காலம் எல்லாம் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். இந்த 3வது செய்தியை குறித்து இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல பெரும்பாலான முஸ்லிம்கள் அக்கறையே கொள்றதில்லை. இது அவங்க செவிமடுக்கிறதே இல்லை, இந்த செய்தியை கேட்கறதுக்கே அவங்க விரும்புறதில்லை. இப்படி ஒரு அறிவிப்பு இருக்கிறதே பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு தெரியுமோ தெரியாது. தொடர்ந்து ஹதீஸ்கள் எழுதப்பட்ட விதம், இது இந்த முதல் நிலை எப்படி ஹதீஸ் தனக்குத்தானே முரண்படுது. அபூ ஹுரைராவுடைய அறிவிப்புகள், பெரும்பாலான அறிவிப்புகள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன ஒரு ஹதீஸுக்கு மாற்றமா இன்னொரு ஹதீஸ் இருக்கும். அவர் சொன்ன ஒரு ஹதீஸுக்கு மாற்றமாக ஒரு ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துக்களை சொல்லக்கூடியதாக இன்னொரு ஹதீஸ் இருக்கும். திருமணம் என்பது என்னுடைய சுன்னத்து, எவர்கள் வசதி இருந்து திருமணம் புரியவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் அல்லன்னு முஹம்மது நபி சொன்னதாக
ஒரு ஹதீஸ் அபூ ஹுரைரா தான் சொல்றார். ஆனா அந்த அபூ ஹுரைராவே கல்யாணமே பண்ணல கடைசி வரைக்கும் சொல்லி சரித்திரம் சொல்லுது. அவருடைய பேர் ஆரம்பத்தில் அப்து சம்சுன்னு இருந்ததாகவும், அது அல்லாஹ்வுடைய தூதர் அப்து சம்சுனா சூரியனுடைய அடிமை, இந்த பேர் பொருத்தமற்ற பேருன்னு சொல்லி அப்துல் ரஹ்மான் அந்த பேரை மாத்தினதாகவும், அதை தொடர்ந்து எப்படி முகமது நபி மாதிரியே பூனைகள் மீது பிரியமுடையவராக அபூ ஹுரைரா அப்படின்னா பூனைகளின் தந்தை அல்லது பூனைகளின் காவலர் அப்படிங்கிறது அதுக்கு உண்டான அர்த்தம். முகமது நபியை போல இவரும் பூனைகள் மீது பிரியமுடையவராக இருந்ததுனால அபூ ஹுரைராங்கிற அந்த பேரே அவருக்கு நிலைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கதையும் சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொன்றும் கதைகளின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட இந்த ஹதீஸ்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முரண்பாடுகள் உடையதாகத்தான் இருக்கும். இரண்டாவது, அறிவியல் உண்மையோடு எப்படி முரண்படுது? பூமி தட்டையானதுன்னு ஹதீஸ் சொல்லுது. பூமி உருண்டைங்கிறது உலகத்திற்கு எல்லாருக்கும் தெரியும். பூமி உருண்டைங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் மிகப்பெரிய அறிவாளியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட பூமியை தட்டைன்னு சொல்லுது ஹதீஸ். ஒரு ராட்சச திமிங்கலம், அதுக்கு மேல ஒரு ராட்சச எருது, அதுக்கு 40,000 கொம்பு, அந்த கொம்புக்கு மேலதான் பூமி இருக்கு. என்னைக்காவது அந்த மாடு தலையை ஆட்டும் போது பூகம்பம் ஏற்படுதுன்னு சொல்லி ஹதீஸ்ல பதிஞ்சு வச்சிருக்காங்க. எவ்வளவு கேலி கூத்தா இருக்குன்னு பாருங்க. இன்னொன்னு, டீல ஈ உளுந்துட்டா அந்த ஈய முக்கிய தூக்கி வெளியே போடுங்க. காரணம், அதன் ஒரு ரெக்கையில விஷம் இருக்கு, இன்னொரு ரெக்கையில அதற்கான நிவாரணம் இருக்குன்னு சொல்லி முகமது நபி சொன்னதாக ஹதீஸை பதிஞ்சு வச்சிருக்காங்க. மருத்துவத்தில் இதுக்கு ஏதாவது ஒரு சான்று நம்ம காட்ட முடியுமா? ஈ டீல விழுந்துட்டா டீயை கொட்டிட வேண்டியதான், அதை முக்கிட்டு தூக்கி போடுங்க, அதுல நிவாரணம் இருக்கு. ரெண்டாவது, ஒருவேளை அதுல நிவாரணமே இருந்தா கூட இந்த கருத்துல கடவுளை மட்டும் வழிபடுவது அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய கொள்கைக்கு என்ன இருக்கு இதை பின்பற்றுவதன் மூலமாக நமக்கு? இதை சொல்ல விரும்புற அந்த ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் இறை நம்பிக்கைக்கு சாதகமா இதுல எதை சொல்ல நாடுறாங்க? இன்னும் ஒண்ணே உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிடுறேன், தயவு செய்து இதை நீங்க மறந்துடாதீங்க. குர்ஆனில அல்லாஹ் சொல்லக்கூடிய முகமது நபி வேற, ஹதீஸ்கள்ல இந்த கற்பனையாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த முகமது நபி வேற. இந்த முகமது வேற, அந்த முகமது வேற. இவர் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே முகமது நபியை பற்றி குறிப்பிடும் போது நீர் இரக்க சிந்தனை உடையவராக இருக்கின்றீர்னு சொல்றாங்க. ஆனா ஹதீஸ் எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. புகாரியும் அஹமது பின் ஹம்பலும் சொல்றாங்க. வால்யூம் 1, புகாரியில வால்யூம் 1 புத்தகம் 4, அதன் நம்பர் 234. அபு கிலாபாங்கிறவர் அனஸ் என்பவர் கூறியதாக கூறுகின்றார். உக்குல் அல்லது உரைனா அப்படிங்கிற சமூகத்தை சேர்ந்த மக்கள் மதீனாவுக்கு வராங்க. அவங்களுக்கு மதீனாவுடைய அந்த கிளைமேட் ஒத்துக்கறல. மதீனாவுடைய அந்த கிளைமேட் இருக்கு பாத்தீங்களா, அது அவங்களுக்கு ஒத்துக்கறல. ஒத்துக்காம அவங்களுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சு முகமது நபிட்ட போய் சொல்றாங்க. அப்ப முகமது நபி என்ன சொல்றாங்க, ஒட்டகத்தின் பாலையும் ஒட்டகத்தின் மூத்திரத்தை நீங்க குடிங்க, சரியாயிரும். உடனே இந்த கூட்டம் போய் ஒட்டகத்தின் பாலையும் ஒட்டகத்தின் மூத்திரத்தையும் குடித்ததாகவும், அதனால அவங்களுடைய வயிற்று வலி சரியானதோட அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஒட்டக மேய்ப்பரை கொலை செஞ்சுட்டு இருக்கிற ஒட்டகத்தை பூரா அவங்களோட சேர்த்து ஓட்டிட்டு போயிடுறாங்க. இந்த செய்தி மறுநாள் காலையில தான் முகமது நபிக்கு தெரிய வருது. உடனே இவங்க தன்னுடைய ஆட்களை அனுப்பி அந்த கூட்டத்தை கைது பண்ணி இழுத்து வர செய்து 2 கண்ணையும் சூடான கம்பியை வச்சு 2 கண்ணையும் நோண்டி மாறுகால் வாங்கி பாலைவனத்துல போட்டுறாங்க. அப்படி பாலைவனத்துல போடப்பட்ட அந்த மக்கள் தங்களுடைய மரண தருவாயில தண்ணீர்னு கேட்டு கெஞ்சினதாகவும், அவர்களுக்கு தண்ணீர் தர முகமது நபி மறுத்து விட்டதாகவும் ஹதீஸ் சொல்லுதுங்க. ஒரு நபர் தான் கொலை குற்றவாளி தண்டனை, ஒரு நபருக்கு ஒரு கூட்டத்தே முகமது நபி கொலை செஞ்ச மாதிரியும் மரண தருவாயில் அவங்களை மிக பெரிய அளவில் சித்திரவதை செஞ்சது மாதிரியான ஒரு தோற்றத்தை இந்த ஹதீஸ்கள் சொல்லுது. இது குர்ஆனுக்கு மாற்றம் இல்லையா? இது குர்ஆனுக்கு முற்றிலும் மாற்றமான ஒரு நிலைப்பாடு. இரண்டாவது, நீங்கள் நற்குணங்களை கொண்டு அருள்வாளிக்கப்பட்டவராக இருக்கின்றீர். ஆனா முகமது நபியை ரொம்ப தரம் தாழ்ந்தவராக ஹதீஸ்கள் சொல்லுது. உதாரணத்துக்கு, முகமது நபி தன்னுடைய மனைவியாக ஆயிஷாவை திருமணம் செய்த போது அவருக்கு வயது 6ன்னு சொல்லுது. தன்னுடைய மனைவியாக ஹதீஜா உயிரோடு இருக்கும் காலம் வரை முகமது நபி வேற யாரையுமே திருமணம் செய்யல. முகமது நபியோட ஹதீஜா நாயகி 25 ஆண்டு காலங்கள் மனைவியா இருக்காங்க. ஹதீஜா நாயகிக்கு வயசு 40 இருக்கும்போது 25 வயது முகமது நபி அவரை திருமணம் செய்யறாங்க. முகமது நபிக்கு 50 வயது, ஹதீஜா நாயகிக்கு 65 வயசு, அவங்க இறந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே ஆயிஷாவை முகமது நபி திருமணம் செய்யறாங்கன்னு ஒரு வாதத்துக்கு நாம வச்சுக்கிட்டா கூட, அப்ப ஆயிஷாவுக்கு வயசு 6, இவங்களுக்கு வயசு 51.
ஒரு 6 வயதுங்கிறது 1ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தையை முகமது திருமணம் செய்ததாக இன்றைக்கு ஹதீஸ்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம ஆயிஷாவை திருமணம் முடிப்பதற்கு முன்னதாக ஒரு வானவர் கனவிலே முகமது நபியிடத்துல பட்டு துணியில போர்த்தி ஆயிஷாவை கொண்டு வந்து காட்டியதாகவும், நான் துணியை நீக்கிட்டு பார்த்தேன், அதுக்குள்ள நீங்க இருந்தீங்க அப்படின்னு முகமது நபி சொல்றாங்க. திருமணத்துக்கு முன்னால முகமது நபி காட்டப்பட்ட அந்த ஆயிஷா நாய்க்கு அப்போ வயசு 6 இருக்கும், இல்லாட்டி அட்லீஸ்ட் 5 வயசா இருக்கும். இது முகமது நபியை புகழ்ற ஒரு சமாச்சாரமா, இல்ல முகமது நபியை பெருமைப்படுத்துகின்ற ஒரு விஷயமா? 6 வயசு பொண்ணு, 51 வயசு முகமது நபின்னு சொல்லி இவங்க மாத்தி மாத்தி இப்போ முகமது நபின் மீது அவதூறு சொல்லக்கூடிய ஒரு துர்பாகிய நிலையை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் சொல்லுது. ஆகையினால நல்ல நினைவுல வச்சுக்கிறங்க, ஹதீஸ்கள் சொல்லக்கூடிய முகமது வேற, அல்லாஹ் சொல்லக்கூடிய முகமது நபி வேற. இது சத்தியம். அல்லாஹ் சொல்லக்கூடிய முகமது நபி சத்தியமான், மிகச்சிறந்த மனிதர்களிலே ஒருத்தர். ஆனா ஹதீஸ்கள் சொல்லக்கூடிய முகமது நபி கற்பனையில உருவான ஒரு கதாபாத்திரம். இதை நாம மறந்துடக்கூடாது. இது குறித்த மற்ற விஷயங்களை அல்லாஹ் நாட்னா நாம் அடுத்த பகுதிகளில் பார்ப்போம். எல்லா புகழும் எல்லா மகத்துவமும் நம்மை படைத்து பாதுகாக்கின்ற நம்முடைய இரட்சகராகிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கே உரியது. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.